பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். பொரியல் பண்ணுறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தொலியை உரிச்சிக்கிடலாம். தொலியை உரிச்சிட்டு 2ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கிடலாம். ஒரு 50 கிராம் தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்ல குட்டி குட்டியாக வெட்டிக்கிடலாம். வெட்டின தேங்காவை இப்போ மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிடலாம். இது கூட 10 பல் பூடை நான் தொலியோடையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தொலியை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கிடலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த பெருஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம். நிறைய பேர் சின்ன சீரகம் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி பொரியல் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அப்படி நாக்கிலே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பொரியலோட லாஸ்ட் ஸ்டெப்பில் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடலாம். பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தொலியை செதுக்கிட்டு புட்டரிப்பில் கொஞ்சம் பெரிய துருவல் வர மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கிடலாம். நாம் இப்போ வெட்டி வச்சுருந்தோம்ல 2 பெரிய வெங்காயம், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வசக்கிக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வசக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும்ல, அந்தளவுக்கு மட்டும் வசக்கினா போதும். நம்ம பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம்ல பீட்ரூட், அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய்கறியிலேயே இந்த பீட்ரூட்டை வீக்லி ஒன்ஸாவது நம்ம கட்டாயம் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இதை ஃபேஷியலுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட்டை ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு கூட டாக்டர் இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிற சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபினோட அளவை இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும். இப்போ பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் ஓரளவு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். இதை நம்ம துருவி இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடையில மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி கிண்டி தந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி இதோட டேஸ்ட்டு மாறிடும், அடிலையும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதை காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாக நம்ம எடுத்து குடித்தோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாடி நல்ல க்ளோவாக ஆரம்பிச்சிரும். ஸ்கின்னும் நல்ல ஷைன் ஆயிரும். பிளட் கவுண்ட்ஸோட அளவுமே நல்ல நமக்கு நார்மலாகவோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் மசாலா, அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறணும். அங்கங்கே கட்டிகள் சில நேரம் ஆயிரும். அந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பீட்ரூட் வெந்துருச்சு, இந்த தேங்காய் மட்டும்தான் வேகணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷத்துலேயே கூட்டு நமக்கு மொத்தமாகவே வெந்துடும். பீட்ரூட்டில் பீட்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதிக அளவில் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்மளோட மூளையோட நரம்பை தளர்த்தி அந்த ப்ரெஷர்லேருந்து நம்மளை நல்லா ரிலீஸ் பண்ணி கொண்டு வரும். பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் இதய சம்மந்தமான நோயில் இருக்கிறவங்க கூட அந்த பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறம்போது இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையுமே நமக்கு குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நீங்களுமே பீட்ரூட்டை பல விதமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட பொரியல் ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.